பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கர்த்தரின் நாளிலே நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 136 அதிகாரம் 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்து, நம்மை பராமரித்து, நம்மளை ஆசீர்வதித்து, அவர் அண்டையிலே சேர்த்து கொள்கிற இயேசு கிறிஸ்துவை துதியுங்கள், அவர் கிருபை தாழ்மை உள்ளவர்கள் மீது என்றும் நிலைத்திருக்கிறது என்று வேதம் வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த வசனத்தின் நிமித்தமாக நாம் பார்க்கும் பொழுது, நாம் பூமியிலே வாழும் பொழுது, நாம் தாழ்மையாகவும் மிகவும் ஏழை உள்ளவர்களாகவும் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களாகவும் வாழும் பொழுது உறவினர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள். நம்முடைய கூட பிறந்தவர்களும் தாய் தகப்பனும் பிள்ளைகளும் இப்படிப்பட்ட உறவுகள் நம்மை மதிக்கிறதில்லை என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் அந்த ஊர் மக்களும் கூட நம்மளை ஒரு மனிதனாக பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்திலே வாழும் பொழுது மிகவும் வசதி வாய்ப்புள்ளவர்களாகவும் மிகவும் செல்வந்தரவராகவும் வாழ்கிறவர்களைத்தான் மதித்து, அவர்களை கௌரவித்து, அவர்களை உபசரித்து, அவர்களோடு கூட பழகுவார்கள், உறவு கொள்வார்கள். ஆனால் தாழ்மையுள்ளவன் எவ்வளவு நல்லவனாக, குணசாலி உள்ளவனாக, மிகவும் பிரியமானவனாக நடந்து கொண்டாலும் கூட தாழ்மை உள்ளவர்களை மனுஷன் மதித்து நடப்பது அரிது அல்லவா? ஆனால் நம்மை உருவாக்கின கர்த்தர், நம்மை சிருஷ்டித்த தேவன், அவருடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை அவர் படைத்தார். அப்பேற்பட்ட தேவன் தம்முடைய பிள்ளைகள் தாழ்வில் இருக்கும் பொழுது அவர்களை நினைக்கிறாராம். அவர்கள் மீது அன்பு கொள்கிறார், அவர்களை பராமரிக்கிறார், அவர் தேவைகளை சந்தித்து அவர்களை வழிநடத்தி அவர்களை சந்தோஷப்படுத்துகிறாராம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக, மனுஷால் மதிக்கக்கூடாத நிலையில் நாம் வாழ்ந்தாலும் கூட கர்த்தர் நம்மை மதிக்கிறார், கர்த்தர் நம்மை நினைக்கிறார். ஏனென்றால் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளை அவர் உதாசீனப்படுத்துகிறதில்லை, அவர் மறந்தும் விடுகிறதில்லை. நம்முடைய வயிற்றில் 4 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு பிள்ளை தாழ்மையாகவும் 3 பிள்ளைகள் செல்வந்தரவாகவும் இருக்கும் பொழுது தாய் தகப்பனுக்கு அந்த தாழ்மையுள்ள மகனை நினைத்து பார்ப்பார்கள். செல்வந்தமுள்ள பிள்ளைகள் தனக்கு கொடுக்கும் எல்லா விதமான நன்மைகளை அந்த தாழ்மை உள்ளவனுக்கு அவர்கள் கொடுத்து அவன் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார்கள். சிலர் ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகளிடத்தில் தான் உறவு கொள்வார்கள். தாழ்மை உள்ளவர்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அது இயல்புதானே. அப்படி கர்த்தர் இருக்க மாட்டார். உலகத்தில் உள்ள அனைவரும் அவருக்கு பிள்ளைகள். அவருக்கு பிரியமான பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து தாழ்மையில் இருக்கும்
அவர்களை நினைத்து அவர்களை மகிமைப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து சமுதாயத்திலே ஒரு நல்ல மேன்மை நிறைந்த வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவரை துதிக்கிறது தானே நியாயம். அதை தான் சொல்லியிருக்கிறார், தாழ்மையில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் எப்பொழுதும் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக எப்பொழுதும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவர் ஒருபொழுதும் நம்மளை மறக்க மாட்டார். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களுக்கு இந்த வசனம் மேன்மையாக காணப்படுகிறது. இந்த வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவரை நினைத்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீடித்த நாட்களாய் கர்த்தர் உங்கள் ஆயுள் நாட்களை பெருக செய்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை முடிப்போம். ஆமென்.